இன்னைக்கு நம்ம வீடியோவில் மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு மண் இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட முடியும். இது மூலமா மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து இது மூலமா இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இப்போ வரக்கூடிய மொபைல் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாய்ஸ் கால் பேசும்போது கூட சவுண்டு கேட்குறது இல்லை. இப்போ மண் பாருங்கள், இதில் எப்படி இருக்குது, இதில் ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும் அந்த மண் டஸ்ட்டு எல்லாமே வெளியே வந்துடும். இது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்டு ஃபுல்லாக வச்ச கூடவே சவுண்டு சரியாக கேட்காது. ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ப்ளூடூத்தில் கேட்கும்போது அதையும் தாண்டி இன்னும் சவுண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்கள 10 பேரை செலக்ட் பண்ணி நம்ம 1000 ரூபீஸ் கிஃப்ட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் எது இருந்தாலும் சரி, நான் டேரெக்டாக அதுக்கு அமுச்சு விட்ருவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறக்காம இப்போவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, இல்லை புரியலை, இல்லை வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலோட ஸ்பீக்கரோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அடுத்துக்கடுத்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி சவுண்டை வந்து பூஸ்ட் பண்ணணும். இது 100% ஒர்க்கிங் மெத்தடு. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து டஸ்ட்டை கிளியர் பண்ணுற அப்ளிகேஷன். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்பீக்கர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் பிச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஸ்பீக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து வரும். அந்த சவுண்டு வந்து உங்கள் மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய மினிமம் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணும். இல்லை என் மொபைலில் வந்து நிறைய டஸ்ட் இருக்குது, சவுண்டு சுத்தமாக கேட்க மாட்டேங்குதுன்னா 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 500 HZ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்ட் வந்து ப்ளே ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டு வந்து இப்போ டஸ்ட்டை எப்படி வெளியே தள்ளுதுன்னு லைவாக உங்களுக்கு காட்டுறேன். அதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ மண்ணை வந்து அந்த ஸ்பீக்கர் வழியாக கொட்டுறேன். பட் ஒரு டஸ்ட்டு கூட உள்ளே போகவே இல்லை. எல்லா டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து தள்ளிடுது. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மண்ணை கொட்டுறேன். ஸ்பீக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்ணை கொட்டிட்டேன். ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எப்படி வெளியே எடுப்பேன், நீங்கள் தட்டினா கூடவே ஃபுல்லாக வராது. இப்போ பாருங்கள், நான் அதை ஆன் பண்ணுறேன். அந்த ஃப்ரீக்வன்சியை எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதே வெளியே வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்கில் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே மண் எல்லாமே வெளியே வந்து விழுந்துருச்சு. இப்போ இன்னும் இருக்கிற டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட்டு மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு, இல்லை தண்ணியில் தெரியாமல் பட்டுருச்சு, அப்போ ஸ்பீக்கர் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி வெளியே தள்ளிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலயமா. ஸோ இந்த அப்ளிகேஷனில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2வது மெத்தட் ஸ்பீக்கரோட சவுண்டை வந்து அப்ளிகேஷன் மூலயமா பூஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு சில வார்னிங்லாம் கேட்கும், நீங்கள் ஐயா வைக்கக்கூடாதுன்ட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக மினிமமாக செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சவுண்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். வால்யூம் வந்து என்னுடைய மொபைலில் ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபுல்லாக இருந்தால் கூடவே இங்கே கீழே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் டபுள் மடங்காக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காட்டுறேன். நான் மைக் வச்சுட்டு அதில் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஆப்ஷன் புரியல, இல்லை வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும், வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்பு ஷேர் பண்ணுங்கள்.